ராசியான வீடு. 110 வருஷங்களை கடந்த அவர்களின் வீடு சினிமாவில் நடித்து கொண்டிருந்தது. இது அவர்கள் வீட்டில் நடக்கும் 10வது சினிமா படப்பிடிப்பு. விடிய காலை 4 மணிக்கெல்லாம் படப்பிடிப்பிற்கான முன் தயாரிப்பு பணிகளை துவங்கியிருந்தார்கள். வீட்டு சுவரில் மாட்டப்பட்டிருந்த புகைப்படங்கள் யாவும் அகற்றப்பட்டிருந்தன. பிளாஸ்டிக் நாற்காலிகளை அகற்றி பிரம்பு நாற்காலிகளை போட்டிருந்தார்கள். கதாநாயகின் வீடாக படத்தில் காட்டுகிறார்கள் என்பதை மட்டுமே சாம்பு தெரிந்து கொண்டிருந்தார். லோக்கல் மேனேஜர் வாசுதேவன் தான் அவரோடு தொடர்பில் இருந்தார். ஒரு நாளைக்கு 15,000 வீதம் 5 நாட்களுக்கு 75,000 பணம் தருவதாக சொல்லியிருந்தார்கள். வீடு இவ்வளவு சம்பாதித்து தரும் என அவர் கற்பனை கூட செய்ததில்லை. அதுவும் அந்த வீட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் நன்றாக ஓடிய காரணத்தால் ராசியான வீடு என்ற பெயரும் உருவாகியிருந்தது. சென்னையிலிருந்து இதுக்காகவே அந்த ஊருக்கு படப்பிடிப்பிற்கு வந்தார்கள். படப்பிடிப்பு குழுவினர் திருநெல்வேலியில் தங்கி கொண்டிருந்தார்கள். காலை 6 மணிக்கெல்லாம் படப்பிடிப்பு துவங்கி விடுகிறது என்பதால் முதல் நாள் மதியானமே வீட்டை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டியிருந்தது. படப்பிடிப்பு நடக்கும் நாட்களில் சாம்புவும் அவரது மனைவியும் பக்கத்து வீதியில் இருந்த திருலோக வீட்டுக்கு போய் தங்கிக் கொள்வார்கள். திருலோக வீட்டின் மாடி காலியாக இருந்தது. சாம்பு மட்டும் வீடு நடிப்பதை காணுவதற்காக பகலில் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்பார். படப்பிடிப்பில் தரும் தேநீரை குடித்து கொள்வார். சினிமாவில் பார்க்கும்போது அது அவர்கள் வீடுதானா என வியப்பாக இருக்கும். சாம்புவின் வீடு அவரது தாத்தா காலத்தில் கட்டியது. பெரிய தூண்கள் கொண்ட முகப்பு, 2 பக்கமும் திண்ணைகள், பெரிய வாசல் கதவு, அகலமான ஜன்னல்கள், 4 கட்டாக நீளும் வீடு. வீட்டின் பின்பக்கம் கிணறு, நெல்லி மரங்கள், 2 வாழைகள். பின்வாசல் கதவை திறந்து நடந்தால் தாமிரபரணி ஆறு ஓடுகிறது. கற்படிகள் கொண்ட படித்துறை. மழைக்காலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் சப்தம் வீடு முழுவதும் கேட்டப்பட்டிருக்கும். அந்த வீதியில் அவர்களின் வீடு ஒன்று மட்டுமே அப்படியே பராமரிக்கப்பட்டு வந்தது. சாம்புவின் சித்தப்பா வீட்டில் பின்பக்கம் அப்படியே இருக்கிறது. முன்பக்கத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள். மற்ற வீடுகள் அடையாளம் தெரியாமல் உருமாறி இருந்தன. அவர் சிறுவயதில் ஓடி விளையாட வீதியாக இப்போது இல்லை. வீதியில் வசித்த மனிதர்களும் ஊரை விட்டு விலகி பெரு நகரங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ போய்விட்டார்கள். தெருமுனையில் நிற்கும் வேப்ப மரமும் தானும் மட்டுமே அங்கிருந்து வெளியேறி போகாதவர்கள் என சாம்பு நினைத்து கொள்வார். சாம்புவோட பிறந்தவர்கள் 6 பேர், 5 அண்ணன்கள், ஒரு பெண். அத்தை குடும்பமும் அவர்களுடன் வசித்தது. அத்தைக்கு 2 பெண்கள். அத்தனை பேரும் அந்த வீட்டில் ஒன்றாக வசித்தார்கள். ஆகவே எப்போதும் ஆள் நடமாட்டம் இருக்கும். வீட்டை பூட்டி கொண்டு போனதாக அவருக்கு நினைவே இல்லை. ஆண்டிற்கு ஒரு முறை தைப்பொங்கலுக்கு முன்பாக வெள்ளை அடிப்பார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை புயல் மழை பெய்த போது வீடு கடுமையாக ஒழுகியது. வடக்கு பக்க அறையில் ஜன்னல் கதவு பேய்ந்து போனது. அதனை சரி செய்யும் போது சமையலறையை மொத்தமாக எரித்துவிட்டு புதிதாக கட்டிவிடலாம் என்றார் சாமு. ஆனால் அவரது மனைவி தேவகி ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்படியே இருக்க வேண்டும் என்றதோடு சமையல் மாடத்தினை ஒட்டி அகல் விளக்கு வைப்பதற்கு ஒரு மர ஸ்டாண்ட் மட்டும் அடிக்க வேண்டும் என்றாள். அவ்வளோதான் அவர்கள் வீட்டில் நடந்த மாற்றம். சாமுவின் அம்மா நன்றாக பாடுவாள். ஆகவே அவளிடம் பாட்டு கற்றுக்கொள்வதற்காக சிறுமிகள் வருவார்கள். அந்த வீட்டின் நினைவாக ஹார்மோனியம் இசைப்பதும் சிறுமிகள் பாடி பழகுவதும் அவரது நினைவில் பதிந்து போயிருந்தது. சாமுவின் தாத்தா அந்த வீட்டிற்கு பெயர் வைக்கவில்லை. ஆனால் பாட்டு கமலா வீடு என்றே ஊர் அதனை அடையாளப்படுத்தியது. இன்றைக்கும் அதுதான் அடையாளம். அம்மா இறந்து போய்விட்ட பின்பு அங்கே பாடுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் பாட்டு கமலாவின் வீடு என்ற பெயர் மாறவே இல்லை. சாமுவின் மூத்த மகன் வெங்கட் நெய்வேலியில் என்ஜினியராக வேலை கிடைத்து டவுன்ஷிப்பில் குடியிருந்து வந்தான். அடுத்தவன் ஹரி திருமணம் செய்து கொள்ளாமல் ரிஷிகேஷில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தான். கடைசி மகள் அமுதா சென்னையில் கல்லூரி
பேராசிரியராக இருந்தாள். திருமணமாகி 2 பிள்ளைகள் கொண்டிருந்த அவள் அங்கேயே புது வீடு கட்டி கொண்டு விட்டாள். ஆகவே சாமுவும் அவரது மனைவி தேவி மட்டுமே பூர்வீக வீட்டில் வசித்தார்கள். தபால் துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர் என்பதால் அவருக்கு ஓய்வு ஊதியம் வந்தது. அதை வைத்துக்கொண்டு வாழ்வது கடினமாகவே இருந்தது. எதிர்பாராத மருத்துவ செலவு மற்றும் வீட்டு பராமரிப்பிற்கு கடன் வாங்க வேண்டியிருந்தது. தேவகி அடிக்கடி மகள் வீட்டுக்கு போய்விடுகிறாள் என்பதால் அவர் மட்டுமே தனியாக வசித்து வந்தார். சாமுவிற்கு நன்றாக சமைக்க தெரியும். அவரது அம்மா எல்லோருக்கும் சமையல் கற்றுக் கொடுத்திருந்தாள். அம்மா இருக்கும்போதே விடுமுறை நாளில் சாம்பு நீ வத்த குழம்பு பண்ணுடா என்பாள். அப்படி அம்மா கேட்பது அவருக்கு பிடித்திருந்தது. ஆசையாக சமைப்பார். அவரது வீட்டில் சமையல் தெரியாதவர்களே இல்லை. விருந்தாளிகள் வந்துவிட்டால் ஆண்களும் சமையல் வேலையில் இறங்கி விடுவார்கள். ஊரில் உள்ள வீட்டை விற்றுவிட்டு அப்பாவும் அம்மாவும் தன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கி குடியிருக்க வேண்டும் என அமுதா சொல்லி கொண்டிருந்தாள். அந்த ஆசை தேவகிக்கும் இருந்தது. மீதமிருக்கும் முதுமையை நகரில் கழிக்கலாம் என விரும்பினாள். அவருக்கு ஊரை விட்டு போக மனதில்லை. அதிலும் குறிப்பாக சென்னையின் வாகன நெருக்கடி, பரபரப்பு, அலை போல ஓயாத ஜன நடமாட்டம். இட்லி சாப்பிடுவதற்கு கூட அரை மணி நேரம் ஹோட்டல் வாசலில் காத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து வீட்டை விற்க மறுத்து வந்தார். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் அந்த வீடு நிறைய செலவு வைத்தது. அவ்வளோ பெரிய வீட்டில் ஒற்றை ஆளாக இருப்பது சிரமமாகவும் இருந்தது. வீட்டை சுத்தம் பண்ணுவது பெரிய வேலை. பின்பக்க வாசல் வழியாக வீட்டுக்குள் பூரானும் தவளையும் வந்துவிடும். ஒரு முறை பாம்பு வந்திருக்கிறது. அதனை சமாளிக்க வேண்டும். கோடையில் வெயிலே தெரியாது, நல்ல குளிர்ச்சி இருக்கும். பேரன் பேத்திகள் விடுமுறைக்காக வரும் நாட்களில் அந்த வீட்டுக்குள் செல்போன் இருப்பதில்லை, வைஃபை இல்லை என்று கோவித்துக் கொள்வார்கள். உள்ளூர் கேபிள் டிவி இனிப்பு மட்டுமே கொடுத்திருந்தார். அதில் வரும் சேனல்களை மட்டுமே பார்ப்பது வழக்கம். அவருக்கு செய்திகளை பார்க்க பிடிக்காது என்பதால் எந்த நியூஸ் சேனலையும் பார்க்க மாட்டார். பெரும்பாலும் ஏதாவது விளையாட்டு சேனலை பார்த்து கொண்டிருப்பார். தன் வாழ்நாளில் ஒரு நாளும் ஆடாத டென்னிஸ் மேட்சையும் கோல்ஃப் மேட்சையும் மலையேறும் சாகசங்களையும் ஆசையாக பார்த்து கொண்டிருப்பார். அவரது மனைவி பக்தி பாடல்களையும் கோவில் பற்றிய நிகழ்ச்சியும் விரும்பி பார்ப்பார். இரவில் பழைய திரைப்பட பாடல்களை இருவரும் பார்ப்பதுண்டு. 20 வருஷங்களுக்கு முன்பு வரை அந்த ஊரில் ஒரு சினிமா தியேட்டர் இருந்தது. ஆரம்பத்தில் அது டூரிங் தியேட்டராக இருந்தது. பின்பு அதை கட்டிடமாக மாற்றினார்கள். அதில் வாரம் வெள்ளிக்கிழமை மாலை தவறாமல் அவர்கள் படம் பார்ப்பார்கள். பெரும்பாலும் பழைய படங்கள். ஆனால் அந்த தியேட்டர் கூட்டம் குறைவாக வருகிறது என மூடப்பட்ட பின்பு அவர்கள் திருநெல்வேலி போய் சினிமா பார்க்க வேண்டியதாகியது. ஆகவே தியேட்டருக்கு போய் சினிமா பார்ப்பதை குறைத்து கொண்டார்கள். டிவியில் ஒளிபரப்பாகும் படங்களை பார்ப்பதோடு சரி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பின் மத்தியத்தில் அவள் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கண் அயர்ந்திருந்த போது வாசலில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டது. எழுந்து வந்தபோது வாசலில் ஒரு ஆள் நின்றிருந்தார். நெற்றியில் சந்தனை கீட்டு, பூ போட்ட மஞ்சள் நிற சட்டை, கருப்பு பேண்ட், கூலிங் கிளாஸ், 2 கையிலுமாக 4 மோதிரங்கள், வெள்ளை நிற செருப்பு. நான் சினிமா மேனேஜர் வாசுதேவன். ஷூட்டிங்குக்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டை பார்க்கலாமா? ஷூட்டிங் எல்லாம் கொடுக்க மாட்டோம். இங்கே நாங்கள் குடியிருக்கிறோம். சும்மா பார்க்குறேன் சார். நான் உங்கள் ஃப்ரெண்ட் பேங்க் கணேசன் சொல்லி தான் வந்திருக்கிறேன். ஸ்டேட் பேங்கில் வேலை செய்யும் கணேசனை அவருக்கு நீண்ட காலமாக தெரியும். அவர் சொல்லி வந்திருப்பதாக சொன்னதால் சாமு மறுக்க முடியாமல் இருந்தார். உள்ளே பார்க்கலாமா சார் என கேட்டார் வாசு. தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடு கட்டி 110 வருஷமாச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலத்து வீடுகள் எல்லாம் கடுக்காய், கருப்பட்டி பாகு எல்லாம் கலந்து கட்டியிருப்பாங்க சார் என்றபடியே வீட்டினுள் வாசுதேவன் ஒவ்வொன்றாக பார்வையிட்டார். ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கங்க. ஆனால் நான் ஷூட்டிங்க்கு கொடுக்க மாட்டேன். அது உங்கள் விருப்பம் சார் என்றபடியே வாசு வியப்புடன் வீட்டை சுற்றி பார்த்தார். பின்வாசல் கதவை திறந்து ஆற்றின் கால்வாயில் தண்ணீர் ஓடுவதே ரசித்தபடியே ரொம்ப பிரமாதமான வீடு என்றார். மழை காலத்தில் தண்ணீர் இங்கே வரைக்கும் வந்துடும் என்று படிகளை காட்டினார் சாம்பு. வீட்டில் நீங்களும் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறீங்களா? ஆமாம், பிள்ளைங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ஊரில் இருக்காங்க. இந்த மாதிரி வீடு தான் தேடிக்கிட்டு இருந்தோம். இது சூப்பர் வீடு என்றார் வாசுதேவன்.
குடியிருக்குங்க வீட்டை கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் என்றார் ஷாமு. ஷூட்டிங் நாளே நாள் தான், உங்களுக்கு தங்கிக்கிட வேறு வீடு ஏற்பாடு பண்ணித்தரேன். கம்பெனியில் பேசி 30,000 வாங்கித்தரேன். எனக்கு விருப்பமில்ல என்று உறுதியான குரலில் சொன்னார். வாசு அதை ஏற்றுக்கொண்டது போல பரவாயில்ல சார் என்றபடியே புறப்பட்டார். அன்று இரவு பேங்க் கணேசன் அவரது வீடு தேடி வந்து படப்பிடிவுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரிடமும் தனது மறுப்பை உறுதியாக தெரிவித்தார் சாம்பு. அடுத்த நாள் சென்னையிலிருந்து மனைவியிடம் இதை பற்றி ஃபோனில் சொன்னபோது அவள் கேட்ட முதல் கேள்வி, யார் நடிக்க போகிறாங்க, என்ன படம்? அதை கேட்கல. யாராக இருந்தால் நமக்கு என்ன, நாம் குடியிருக்க வீட்டை எப்படி ஷூட்டிங்க்கு கொடுக்க முடியும்? நம்ம வீடு சினிமாவில் நடித்தா நமக்கு பெருமை தானா என்றாள் தேவகி. வீட்டு கிச்சனை மாற்றக்கூடாது என்று சொன்ன மனைவிதான் இப்படி பேசுகிறாள் என்பது அவருக்கு வியப்பாக இருந்தது. எனக்கு இஷ்டமில்லை என்றார். எவ்வளோ பணம் தரதா சொன்னாங்க? 30,000. வர பணத்தை ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? வீட்டை ஷூட்டிங் வாடகைக்கு விட்டுட்டு நான் எங்கே போகிறது? திருலோக வீட்டு மாடி சும்மா தானே இருக்குது, அங்கே தங்கிக்கிடலாம். நான் பத்மா கிட்ட பேசுகிறேன். அப்போ வீட்டை கொடுக்க சொல்கிறியா? அது உங்கள் இஷ்டம். லக்ஷ்மி வீடு தேடி வரா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரால் முடிவெடுக்க முடியவில்லை. மறுநாள் கணேசனை அழைத்து கொண்டு மேனேஜர் வாசுதேவன் வந்திருந்தார். உங்கள் வீடு டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எப்படி உங்கள் வீட்டை கொடுக்குறீங்களா? அதே மாதிரி நான் திரும்ப ஒப்படைச்சிருவேன். கரண்ட் பில்லுக்கு தனியாக பணம் கொடுத்துட்றேன். 30,000க்கு பதிலாக 40,000 தரேன். அதுக்கு இல்லை, ஷூட்டிங் வந்தால் நான்வெஜ்ஜு சாப்பிடுவாங்க, வீட்டு ஜாமான்களெல்லாம் கவனம் இல்லாமல் உடைச்சிருவாங்க, வீட்டுக்குள்ளே நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. உங்கள் பொருளை எல்லாம் எடுத்து ஒரு ரூமில் போட்டு பூட்டி சாவியை நீங்களே வச்சுக்கோங்க. வெறும் வீடாக தந்தால் போதும். யோசிச்சு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். இதை பிடிங்க என 20,000 ரூபாயை அவரது கையில் கொடுத்தார் வாசுதேவன். அரை மனதோடு வீட்டை படப்பிடிப்பிற்கு கொடுத்ததற்கு ஒத்துக்கொண்டார். திருலோக வீட்டில் பேசி மாடியில் தங்கிக் கொள்வதற்கு அவரது மனைவி ஏற்பாடு செய்திருந்தாள். அந்த ஊரில் அதற்கு முன்பு எந்த படப்பிடிப்பும் நடந்ததில்லை. ஆகவே ஊரே திரண்டு படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்தது. லைட்மேன்கள், ஜென்ரேட்டர் ஃபேன், ஒப்பனை கலைஞர்கள், டிஷர்ட் அணிந்த இளம் இயக்குனர், தாடி வைத்த கேமராமேன், சவுண்ட் இன்ஜினியர், காஃபி டீ தரும் உதவியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்வதை சாமு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். படப்பிடிப்பை காண்பதற்காகவே சென்னையிலிருந்து தேவகி வந்திருந்தாள். படத்தின் நடிகை அவர்கள் வீட்டு சமையலறையில் சமைப்பது போன்ற காட்சியில் தேவகி அருகிலிருந்து உதவி செய்தால் தான் சமையலுக்கு பயன்படுத்துகிற வெங்கல கரண்டி பாத்திரங்களை அவர்களுக்காகவே எடுத்து கொடுத்தாள். படப்பிடிப்பு அவளை உற்சாகமாக்கியது. ஆனால் சாமுவிற்கு ஒரே காட்சியை எதற்காக திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சலிப்பாக இருந்தது. சினிமா எடுப்பது எளிமையானது இல்லை என்று புரிந்தது. பகலிரவாக படப்பிடிப்பு நடந்தது. 4 நாட்களில் முடியாமல் 6 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்றது. பேசியதை விடவும் அதிக பணம் கொடுத்ததோடு வீட்டை அவர்களே சுத்தம் செய்து கொடுத்தார்கள். படத்தின் இயக்குனர் சாம்புவிற்கும் அவரது மனைவிக்கு நன்றி தெரிவித்தார். நடிகர் நடிகையோடு அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். படப்பிடிப்பு முடிந்து சாமு தனது வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வீடு உடைத்து கலைந்த ஆடைகள் போல் இருந்தது. அது பழைய இயல்பிற்கு திரும்பி வர 3 நாட்கள் ஆனது. அந்த திரைப்படம் எப்போது வரும் என தேவகி ஆவலாக காத்திருந்தாள். அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது. சென்னையில் உள்ள சாமுவின் மகள் அமுதா குடும்பத்துடன் படம் பார்க்க போயிருந்தாள். தான் பிறந்து வளர்ந்த வீடு சினிமாவில் பார்க்க அத்தனை அழகாக இருப்பது அவளுக்கு வியப்பூட்டியது. தன்னோட வேலை பார்க்கும் பலரிடமும் அந்த படத்தில் வருவது தனது வீடு என சொல்லி மகிழ்ந்தாள். திருநெல்வேலிக்கு சென்று சாம்புவும் அவரது மனைவி படம் பார்த்தார்கள். அவரால் நம்பவே முடியவில்லை. இப்படி இவ்வளோ வெளிச்சம் நம் வீட்டுக்குள் வந்தது, வீட்டு தூண்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்கின்றன என வியந்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த படம் வெற்றியடைந்த காரணத்தால் சாம்புவின் வீட்டை படப்பிடிவிற்காக கேட்டு பலரும் வர துவங்கினார்கள். ஆனால் வாசுதேவன் அதை யாருக்கும் கொடுக்க வேணாம், பெரிய படம் என்றால் நானே பேசி ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றார். அவர்தான் அடுத்த படப்பிடிவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். இந்த முறை 50,000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தார். ஒரு படப்பிடிப்பை போல இன்னொரு படப்பிடிப்பு இல்லை. இந்த முறை படப்பிடிப்பிற்கு வந்த இயக்குனர் மிக மெதுவாக காட்சிகளை படமாக்கி கொண்டிருந்தார். படப்பிடிப்பு நடப்பது போன்ற உரத்த சத்தம் எதுவும் இல்லை. தியானம் நடப்பது போல அமைதியாக படப்பிடிப்பு நடந்தது. இயக்குனர் ஆற்றின் படித்துறையில் ஒரு காட்சியை படமாக்கினார். அந்த காட்சியை படித்துறையை பார்த்த ஆசையால் உருவானது என்றார் வாசு.
3 4 படங்களில் வீடு நடித்த பிறகு அதன் பெயர் பாட்டு கமலா வீடு என்பதிலிருந்து மாறி ஷூட்டிங் ஹவுஸ் என்றானது. பஸ் நிற்கும் இடத்தின் அருகில் உள்ள டீ கடையில் கேட்டால் போது ஷூட்டிங் ஹவுஸ்க்கு வழி சொல்லிவிடுவார்கள். தான் ஒரு சிறந்த நடிகன் என்று நிரூபிப்பது போல ஒவ்வொரு படத்திலும் அந்த வீடு புது புது தோற்றம் கொண்டிருந்தது. ஒரு படத்தில் அதை 1930களில் உள்ள வீடாக காட்டினார்கள். இன்னொரு படத்தில் அதை வக்கீல் வீடாக காட்டினார்கள். ஆரம்பத்தில் திருலோக வீட்டு மாடியில் இலவசமாக தங்கிக் கொண்ட சாமு பின்பு அதற்கு ஒரு வாடகை கொடுக்க ஆரம்பித்தார். அதை திருலோகம் வாங்க மறுத்தபோது, உன் வீடு சம்பாதிக்கட்டும்பா என்று வாங்க வைத்தார். ஒரு முறை மேனேஜர் வாசு சொன்னார், வடக்கு தெருவில் ஒரு வீடு விலைக்கு வருது சார், அதை வாங்கிட்டீங்கன்னா இதை ஷூட்டிங் ஹவுஸாக மட்டும் வச்சுக்கலாம். ஒரு டிவி சீரியலுக்கு 100 நாள் கேட்குறாங்க. அது சரியாக வராது வாசு. அவங்க தர பணத்தில் புது வீடு வாங்கிடலாம் சார், நானே முடிச்சு தரேன். இதே ஊரில் இன்னொரு வீட்டு என்னால் இருக்க முடியாது. காலம் மாறி போச்சு சார். பழைய வீட்டை அப்படியே வச்சிருந்தனால தானே நீங்கள் தேடி வந்தீங்க. நானும் மற்றவங்க மாதிரி வீட்டை இடிச்சு கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? வாசுதேவன் பதில் சொல்லவில்லை. அசட்டு சிரிப்பு மட்டும் சிரித்தார். இந்த முறை படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க சாமு போகவில்லை. ஆனால் அவரை தேடி வாசு திருலோக வீட்டுக்கு வந்திருந்தார். உங்கள் வீட்டில் இருந்த பழைய ஃபோட்டோ எல்லாம் வேணும் சார். அதை என்ன செய்ய போகிறீங்க? ஹீரோயினோட தாத்தா பாட்டி ஃபோட்டோவாக காட்டணும். கதைப்படி அந்த கால ஃபோட்டோவை தேவைப்படுது. நான் எடுத்து தரேன், ஆனால் எதையும் உடச்சிடக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். சாமு அவரது வீட்டுக்கு போய் பூட்டி அறையை திறந்து உள்ளே இந்த புகைப்படங்களை எடுத்து வந்து கொடுத்தார். ஆர்ட் அசிஸ்டன்ட் அதை சுவரில் மாட்டினான். நடுவில் அவர்கள் வைத்திருந்த சில புகைப்படங்களை மாட்டினார்கள். அந்த படப்பிடிப்பு மிக வேகமாக நடைபெற்றது. கார்கள் வருவதும் போவதுமாக இருந்தன. வீட்டின் உத்தரத்தில் ஒளிந்திருந்த பள்ளி வெளியே வர பயந்து ஒடுங்கியிருந்தது. படப்பிடிப்பு முடிந்து வீட்டின் சாவியை அவரிடம் ஒப்படைக்கும் போது வாசு சொன்னார், அரை நாள் முன்னாடியே முடிச்சிட்டோம். டைரக்டர் படு ஸ்பீட், நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஏதாவது விடுபட்டிருந்தா நாளைக்கு ஆள் அனுப்பி சரி பண்ணி கொடுத்துறேன். அன்றிரவு சாமு அவரது வீட்டில் பொருட்களை பழைய இடத்தில் வைத்தபோது அவரது அம்மா வைத்திருந்த ஹார்மோனியத்தை காணவில்லை. அதையும் அறையில் தானே வைத்து பூட்டியிருந்தோம். என்ன ஆனது என்று புரியாமல் திகைத்து போனார். வேறு எங்காவது வைத்து விட்டமா என நினைத்து தேடினார். எங்கேயும் காணவில்லை. வாசுவிற்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னார். நான் கேட்குறேன் சார், படத்தில் ஒரு சீனில் ஹார்மோனியம் யூஸ் பண்ணதான் நினைக்கிறேன். நான் எடுத்து கொடுக்கல, விசாரிக்கிறேன் சார் என்றபடி ஃபோனை துண்டித்தார் வாசுதேவன். மறுநாள் வாசுதேவன் அவரை காண நேரில் வந்திருந்தார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் உங்கள் ரூம் கதவை திறந்து உள்ளே இருந்த ஹார்மோனியத்தை எடுத்து கொடுத்துருக்கான். அது அவங்க வேனில் மெட்ராஸ் போயிடுச்சு. என் ரூமை எப்படி திறந்தாங்க? அவங்களாவே திறக்க முடியும் சார். அது தப்பு தான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. வேறு என்ன பொருள் எடுத்தாங்க? உங்களை நம்பி வீட்டை விட்டா இப்படி தான் செய்வீங்களா? யாரோ புது பையன் சார், டைரக்டர் கோபப்படுறாரேன்னு திறந்திருக்கிறான். உங்கள் ஹார்மோனியத்தை கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அது எங்கள் அம்மாவுடைய ஹார்மோனியம், அவங்க நினைவாக வச்சுருந்தேன். சாரி சார், நான் ஹார்மோனியத்தை வாங்கி தந்துறேன். சாமு ஆத்திரத்தை அடக்க முடியாமல் கடுமையாக திட்டினார். வாசு பதிலே சொல்லவில்லை. திருலோக வீட்டுக்கு போய் மனைவிட நடந்து விட்டரை சொன்னார். அந்த வாசு தான் பொறுப்பு இருக்கணும். உடனே கொண்டுட்டு வர சொல்லுங்க. இனிமே நான் ஷூட்டிங்க்கு வீடு கொடுக்க மாட்டேன். அதை சொன்னால் வாசு நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவார். ஹார்மோனியம் அவ்வளோதான். வாசுதேவன் சென்னைக்கு போயிருந்தார். ஆனால் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேனில் அந்த ஹார்மோனியம் கொண்டு வரப்படவில்லை. யார் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்றும் தெரியவில்லை. வாசுதேவன் படத்தின் இயக்குநரிடம் நேரில் பேசினார். ஹார்மோனியத்தை எங்கே போய் தேர்றது? ஏதாவது காசு கொடுத்து விடுங்க என்றார் இயக்குனர். அவர் ஏற்றுக்க மாட்டார் சார், ரொம்ப கோபப்படுறார் என்றார் வாசு. அப்போ அவரை நீங்களே டீல் பண்ணிக்கங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் இயக்குனர். வாசுதேவன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரிடம் பேசி எப்படியாவது ஹார்மோனியத்தை கண்டுபிடித்த முயன்றார். படப்பிடிப்பினை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் எவரேனும் திருடி போயிருக்கக்கூடும் என்றார்கள். வாசுதேவன் ஊர் திரும்பி சாமுவை சந்தித்த போது பணிவார குரலில் சொன்னார், மெட்ராஸ்கே போய் நல்லா விசாரிச்சிட்டேன் சார். அவங்க யாரும் ஹார்மோனியத்தை எடுக்கவே இல்லையாம். அப்போ யாரோ எடுத்ததா சொன்னீங்க. அது நிஜம் இல்லை சார். டைரக்டர் அப்படி ஒரு ஷாட்டே எடுக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ ஹார்மோனியம் எங்கே போச்சு? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் ரூம்குள்ளே வச்சுருந்தேன்னு சொல்கிறீங்க, அதை நான் பார்க்கலையே. அப்போ நான் போய் சொல்கிறேனா? அப்படி இல்லை சார். உங்கள் பொருளை காணானா நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஷூட்டிங்க்கு வீடு கொடுத்தது ஏன் தப்பு. சும்மா கொடுக்கல சார். சொலையா 75,000 வாங்கிட்டு தான் கொடுத்தீங்க. உங்களை நம்பி விட்டது ஏன் முட்டாள்தனம். இஷ்டம் இல்லைன்னா இனிமேல் கொடுக்காதீங்க. பழைய ஹார்மோனியத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அதை விற்றா 10,000 கிடைக்காது சார். அதை பற்றி நீ பேச வேண்டாம். உனக்கு அதோட அருமை தெரியுமா? மரியாதை இல்லாமல் பேசினா நானும் அப்படி பேச வேண்டியது வரும். பார்த்துக்கோங்க. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? நடந்த திருட்டுக்கு
நீ என்ன பொறுப்பு? திருட்டுன்னு சொல்லாதீங்க சார். 1000 தடவை சொல்லுவேன். இது திருட்டு தான். சும்மா கிடந்த வீட்டுக்கு 1000 கொண்டு வந்து குடுத்தவன் நான். என் மேலேயே திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? இனிமே எவன் தேடி வந்து குடுப்பான்னு பார்க்க தானே போறேன். உங்களுக்கு இல்ல. இனிமே யாருக்கும் வீட்ட குடுக்க மாட்டேன். வச்சு வாழுங்க சார் என்றபடியே கோபத்துடன் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வாசுதேவன் கிளம்பினார். ஆத்திரம் அடங்குவதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதைப் போல ஷாம்பு ஒரு வெள்ளை பேப்பரில் பாட்டு கமலா வீடு என்று ஸ்கெட்ச் பேனாவால் எழுதினார். அதை வீட்டு கதவில் ஃபெவிகால் போட்டு ஒட்டினார். பின்பு விலகி நின்று தானே அதை வாசித்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காகம் பறந்து வந்து அவர்கள் வீட்டு திண்ணையில் அமர்ந்தபடி அவரை அமைதியாக பார்த்தது. காகத்திடம் சொல்வதைப் போல சப்தமாக சொன்னார். இனிமே இது ஷூட்டிங் ஹவுஸ் இல்ல, பாட்டு கமலா வீடு. அடர் பழுப்பு நிற கண்களுடன் காகம் அவரை பார்த்து கொண்டிருந்தது. இனி வீடு சம்பாதிக்காது கிடைத்த வருமானம் போய்விட்டது. தான் கோவித்து கொண்டது தவறுதானோ என்று சாம்புவிற்கு தோன்றியது. அதே நேரம் அம்மாவின் ஹார்மோனியம் இனி கிடைக்காது என்பது வருத்தமாகவும் இருந்தது. அவரது குழப்பத்தை கீழீசிலு போல் காகம் சப்தமாக கரைய துவங்கியது.